சிலைக்கு வேர்க்கும்னு சொன்னா நம்புவீங்களா? ஆனா பழனியில இருக்கிற முருகன் சிலைக்கு இரவு நேரத்துல வேர்க்குமா? இந்த முருகன் சிலையோட வரலாறு என்னன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். 1000 வருஷங்களுக்கு முன்னாடி போவர் அப்படின்ற சித்தர் பழனியில தங்கி மக்களோட நோய்களுக்கு மருந்து கொடுக்கும் பணியை செஞ்சுட்டு இருந்திருக்காரு. மருந்துனால சில மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது ஏன் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி பாக்குறப்பதான் அந்த மூலிகை மருந்துல நச்சுத்தன்மை இருக்கிறத கண்டுபிடிக்கிறாரு. அதனால அவரு பாஷான மருந்துகள், அதாவது விஷ மருந்துகளால் ஒரு சிலையை உருவாக்கி அதுக்கு அபிஷேகம் செஞ்சு இந்த தீர்த்தத்தை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்கிறாரு. அவங்க குணமும் ஆறாங்க. அதுக்கப்புறமா போகர் 9 விஷயங்களை வச்சு ஒரு முருகன் சிலையை உருவாக்கி பழனி மலையில பிரதிஷ்டை செஞ்சிருக்காரு. சிலைய நவபாஷண சிலை அப்படின்னு சொல்லுவாங்க. 9 விஷயங்களை கொண்டு 9 ஆண்டுகளா இந்த சிலை செய்யப்பட்டிருக்கு. இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, நைட்ல இந்த முருகன் சிலைக்கு வேர்க்கும்னால இரவு நேரத்துல பழனி முருகனுக்கு சந்தன காப்பு சாத்துறத வழக்கமா வச்சிருக்காங்க. இரவுல சாத்தப்பட்ட அந்த சந்தனத்தோட நீர் உறிஞ்சி அதோட நிறம் பச்சையா மாறி இருக்கும். அதுதான் காலையில விஸ்வரூப தரிசனத்துக்கு வர மக்களுக்கு நோய் தீர்க்கும் பிரசாதமா கொடுத்துட்டு இருக்காங்க. போகரோட அறிவாலும் முருகனோட அருளாலும் உருவாக்கப்பட்டது இந்த நவபாஷண சிலை.